Hi student, 12th standard chapter 1 exercise 1.1 second sum complete பண்ண போறோம். Last class first sum full complete பண்ணோம். The second sumல find the inverse if exists for the following. ஓகேவா? நமக்கு கொடுத்துற சம்க்கு எப்படி இன்வெர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ ஏ மேட்ரிக்ஸ் நம்ம கொடுக்கல, அப்போ ஏ என்ற மேட்ரிக்ஸா நீ டினோட் பண்ணிட்டீங்க. இதுக்கு நமக்கு இன்வெர்ஸ் ஃபார்முலா ஏ இன்வெர்ஸ் 1 determinant adjoint தெரியும். determinant என்ன ஃபார்முலா ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணி இதை மைனஸ் பண்ணால் 6 - 4 2 வந்துச்சு. 2 வந்தால் தான் நமக்கு என்ன இஃப் எக்ஸிஸ்ட் ஆகுது. எக்ஸிஸ்ட் ஆகுனா தான் இன்வெர்ஸ் ஃபார்மேட்டை கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? 0 வந்துச்சுன்னா நமக்கு இன்வெர்ஸ் ஃபார்மேட்டை யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஃபார் நமக்கு 2 வந்துச்சு, ப்ராப்ளம் இல்லை நமக்கு. ஓகே, அப்போ இன்வெர்ஸ் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஃபார்முலா யூஸ் ஆகுது? அட்ஜாயின்ட் ஏ. அட்ஜாயின்ட் ஏக்கு நம்ம ஃபார்முலா இந்த டயகனல் வேல்யூ இன்டர்சேஞ்ச் பண்ணணும், ஆப்போசிட் டயகனல் வேல்யூ சிம்பிளை மட்டும் சேஞ்ச் பண்ணால் அட்ஜாயின்ட் ஏவா கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் எடுத்து ஃபார்முலா சப்மிட் பண்ணலாமா? ஏஎன்எஸ் = 1 determinant ஏக்கு வந்து 2 இருக்குது. இதான் நமக்கு அட்ஜாயின்ட் ஏ வேல்யூ. இதான் நம்ம கொடுத்துக்கிற மேட்ரிக்ஸுக்கு இன்வெர்ஸ் ஃபார்முலா. ஓகேவா? இன்வெர்ஸ் வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் சம் கொடுத்தாங்க. செகண்ட் சம் அதே மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்க. 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துறாங்க. அதுக்கு என்ன ஒரு நேம் கொடுத்துக்கிறீங்க. நேம் கொடுத்து என்ன பண்ணுற? ஏஎன்எஸ் என்ன ஃபார்முலா 1 determinant அட்ஜாயின்ட் ஏ. அப்போ determinant ஏ கண்டுபிடிக்கிறோமா? determinant கண்டுபிடிக்கும் போது ஒரு ரோ மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். எனி ஒரு ரோ. ஓகேவா? மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. அந்த சிம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணணும். ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ் அந்த சிம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேவா? அந்த சிம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணால் இங்கே ஒரு ப்ளஸ் இருந்து +5 வேல்யூ இன்க்ளூட் பண்ணணும். 5 அந்த இருக்கிற வேல்யூ இன்க்ளூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 5 வந்துச்சு, காலம் கேன்சல், ரோ கேன்சல்னா 5 1 1 5. அதே சேம் நேரம் இது 1க்கு வேல்யூ வேணும்னா இந்த காலம் கேன்சல், இந்த ரோ கேன்சல் 1 1 1 5. அதே சேம் இந்த வேல்யூக்கு கண்டுபிடிச்சா இந்த வேல்யூ ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுற வேலை தான். 5 5 25. இதை மல்டிப்ளை -1. அதேமாதிரி இதை மல்டிப்ளை பண்ணால் 5, இந்த மல்டிப்ளை பண்ணால் -1, மல்டிப்ளை பண்ணால் ஃபங்க்ஷன் எல்லாம் -24 வந்துச்சு. இது 4, இது -4. இதை மல்டிப்ளை பண்ணால் 120, இது -4 -4. 120ல் -8 லெஸ் பண்ணால் 112 இஃப் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஏன் ரீசன் என்ன? 0 வரல. அப்போ கண்டிப்பாக என்ன இன்வெர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஓகே, சரி. ஓகே, நம்ம determinant ஏவும் ஃபாலோ பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன ஃபாலோ பண்ணோம்? அட்ஜாயின்ட் ஏ. அட்ஜாயின்ட் ஏ வந்து லாஸ்ட் கிளாஸ் ஷார்ட்கட் மெத்தடு கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஷார்ட்கட்னா எப்படி? நமக்கு செகண்ட் நேரம் காலத்தை எடுத்துக்கிறோம், செகண்ட் வேல்யூ ஸ்டார்ட் பண்ணுறோம், செகண்ட் வேல்யூ ஸ்டார்ட் பண்ணுற அதே திரும்பி மறுபடியும் நான் செகண்ட் இதில் ஃபினிஷ் பண்ணணும். அப்போ 5 1 1 ஃபஸ்ட்டு ரோ, 1 5 1 1 செகண்டு. அதே சேம் தான் 1 1 5 1 தேர்டு. எதில் ஸ்டார்ட் பண்ண நம்ம? செகண்டு காலத்தில். அப்புறம் 5 1 1 5. ஓகே, முடிச்சா திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறவாள் தான். இதை மல்டிப்ளை பண்ணுறேன், இதை நான் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணுறீங்க, இது மல்டிப்ளிகேஷன், இதை மல்டிப்ளை பண்ணி மைனஸ், இது மல்டிப்ளிகேஷன் மைனஸ். ஓகே, அதே சேம் எல்லாம் டோட்டல் ப்ராசஸ் பண்ணால் ஒரு மேட்ரிக்ஸு ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, ஜஸ்ட் -24 1 பண்ணால் 24, 1ல் -4, 1ல் -5 பண்ணால் -4. இதே ஃபுல்லாக மைனஸ் பண்ணால் ஏன்னா மேட்ரிக்ஸ். இதான் நமக்கு என்ன வரும்? அட்ஜாயின்ட் ஏ. நெக்ஸ்ட் நமக்கு ஏன்னு சொன்னால் அப்புறம் 1 determinant ஏவா? determinant ஏ வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? 112. இது நமக்கு அட்ஜாயின்ட் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு இது ஃபுல் வேல்யூலேயே நமக்கு என்ன வரும்? ஒரு 4 காமனாக எடுக்கலாம். இதோட ஃபினிஷ் பண்ணிடலாம். ஆனால் புக் ஆன்சருக்காக இது ஃபுல் வேல்யூ காமனாக இருந்தால் வெளியில் காமன் ஃபேக்டர் எடுக்கலாம். இப்போ 4 காமனாக எடுத்துட்டா 4/112. இதேமாதிரி என்ன வரும்? 24ல் 4 எடுத்துட்டா 6 டைம்ஸ் இருக்கும். இங்கே 1 டைம்ஸு, இங்கே 1 டைம்ஸு, இங்கே 1 டைம்ஸு, இங்கே 6 டைம்ஸு, இங்கே 1 டைம்ஸு, இதில் 1 டைம்ஸு, இது 1 டைம்ஸு 6 டைம்ஸ் இருக்கும். ஓகேவா? 4 வந்து 112 டிவைட் பண்ணால் 28. இப்போ 1/28 மேட்ரிக்ஸை அப்படியே இன்வெர்ட் பண்ணிங்க. ஓகேவா? இதுதான் நமக்கு கொடுத்துக்கிற மேட்ரிக்ஸோட இன்வெர்ஸ் வேல்யூ. ஓகே, ஏஎன்எஸ் = 1/28 இன்ட்டு மேட்ரிக்ஸ். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 5 மார்க்கு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.